விஜய் அண்ணா என்னடா பண்ணாரு? ஏன்டா அவரு எல்லாருமே எதுக்குறீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. பண்ணட்டுமே. என்னமோ ஒரு சைடு வந்து சீமான் அண்ணன் அவரு எதிர்க்காருன்னா ஒரு கட்சி ரீதியா, கொள்கை ரீதியா எதிர்க்கிறாரு. அத பத்தி நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. அதில நம்மளுக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. மத்தவனி இந்த விஜய் ஆண்டனி இருக்காருல்ல, அவரு நான் அரசியலுக்கு போமாட்டேன் அப்படின்னு அவரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம திரிஷா மேடம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்கிறாங்க நிற்க போகிறேன்ட்டு. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, சூர்யா வரப்போகிறாரு அரசியலுக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துக்கின்னு இருக்குது. ஒரு சைடு பாலா படத்தை ரிலீஸ் பண்ணி அவர் விஜய் டேமேஜை வந்து இது பண்ணுறாங்க. பாலாவே ஒன்றுமே இல்லை, பாலாவே ஹெல்ப் பண்ணுறான். நம்மளே ஒரு வீடியோ பேசியிருக்கோம். ஒன்றுமே இல்லை, பாலாவே ஹெல்ப் பண்ணக்குள்ள விஜய் இத்தனை கோடி வச்சுக்கிறாரு, அவர் ஏன் ஹெல்ப் பண்ணலன்னு ஒரு கூட்டம். சுற்றி அடித்தா விஜய் நான் எங்கடா போவார்? இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 40 பேர் இறந்துட்டாங்க கூட்டத்தில். இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சும்மாவே எதிர்ப்பாங்க. இப்போ 40 பேர் இறந்துருக்காருன்னா கூட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரில நம்ம ஆட்சியாளர்கள். இது வந்து எதிர்பார்த்தே நடக்கலை, எதிர்பார்க்காம தான் நடந்தது 40 உயிர்கள். நம்மளுக்கும் மனசு கஷ்டம்தான். ஆனால் என்ன இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் வர வேணாம், ஒரு பெரிய இடமும் கொடுத்துருக்கலாம், ஒரு பெரிய கிரவுண்டு கொடுத்துருக்கலாம், எதுவுமே கொடுக்கல. ஒரு சின்ன இடத்துலனா கூட அசம்பவிதம் நடந்து போச்சு தான் கண்டிப்பாக.